ओहो हो कोया कोया चांद कोला आसमान சம்பந்தி मुझे माफ कर दो கல்யாணத்துக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க சீக்கிரமா மாப்பிளை வர சொல்லுங்க மாப்பிளை வர்றது இருக்கட்டும் நம்ம வட்டி பிசினஸ்ல கஸ்டமருக்கு வர் பைசா கம்மியா கொடுத்தா கூட அந்த பிசினஸ் நான் கட் பண்றது வழக்கம் நீங்க எனக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுக்கணுமே அது எப்படி நான் இல்லைன்னு சொல்லல சம்பந்தி எனக்குன்னு இருக்கிற ஒரு வீட்டையும் உங்களுக்கு கொடுத்துடலாம்னு முடிவு பண்ணிதான் அதை பதிவு பண்றதுக்காக வக்கீல் வீட்டுக்கு பையனை அனுப்பியிருக்குது கல்யாணம் முடிஞ்சதும் அதை நான் உங்க கையிலே கொடுக்குது இப்போ ஜல்தி மாப்பிள்ளையே வர சொல்லுது जी கொஞ்சம் வாங்கோ जी என்ன குடா அவசரம் जी ஆவோ जी ஐயா என்னடா கொய்யா நீங்க பண்றது அலிபாபா கொள்ளைய விட அதிகம் நினைக்கிறேன் ஏண்டா 3 லட்சத்துக்கு முரண்டு பிடிச்சு மொத்தமா கோட்டை விட்டுற போறீங்க அது மட்டும் இல்ல நாம ஏற்பாடு பண்ண மாப்பிள்ளை வேற ஓடிட்டான் மாப்பிள்ளை ஓடிட்டானா அப்புறம் பயப்படாதீங்க பிளேடு கேஸ்ல உள்ள போய் பரோல்ல வெளியே வந்த ஒருத்தனை செட்டப் பண்ணிட்டேன் இப்போ அவன் குதிரை மேல தேசிங்கராஜ மாதிரி டக் டக் வந்துகிட்டு இருக்கான் कौन है கோடா மே மேடா है ஏற்கனவே காதை விட்டு போங்கறியா அடே இப்ப நான் சொல்றபடி நடந்துக்கோ அதுல எங்க நைனா யாரு நைனா சைனாவுக்கு போயிருக்காரு சண்டாளா நைனான்னு சொல்லாத பிதாஜின்னு சொல்லு இங்க பாரு இடது பக்கம் நிக்கிறாரே அவர்தான் அவன் பிதாஜி இதுல இடது எதே இடது வலதே தெரியலையா கர்மம் அதாவது இடதுன்னா பீச்சாங்கை புரிஞ்சுக்கிட்டியா பிச்சு உதறேன் சீக்கிரம் சரி என்ன இது உங்க பையனை பார்த்ததும் உங்க முகம் மாறி போச்சு ஓ ஒண்ணு இல்ல சாமந்தி இது வரைக்கும் என்னோட வியாபாரத்தை குடும்பத்தை அவன் தானே தாங்கிட்டு இருந்தான் இனிமேலும் தாங்குவானான்னு பாக்குறேன் இது சோறு துண்ட கையே இது பீச்சாங்கையே அப்போ பீச்சாங்கையில தான் எங்க நைனா கீறாரு 4 வீடு கட்டி நகை விட்டு தூக்கி கொடுப்பேனே எவனார் பண்ண மாணிக்கம் பேர சொன்னா கோழிக்கும் பிதாஜி பிதாஜி பிதாஜியா சேட்ஜி என்ன இந்த மாப்பிள்ளை என்ன பார்த்து பிதாஜிங்கிறாரு அது ஒண்ணு இல்லைங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க அப்பா மாதிரியா பாசத்தை பிச்சு உங்க மேல தெளிக்கிறான் ஓஹோ அப்படி தெளிக்கிறாரோ போக போக பாருங்க கட்டுவான் சாமந்தி பையனோட பர்சனலா கொஞ்சம் பேசணும் தனியா கூட்டு போறேன் ஏண்டா மல்லிப்பூ வாடையே வராம ஏதோ இந்த புது டேபிள் பீரோ வாசனை அடிக்குதே என்ன விஷயம் வார்னிஷ் அடிச்சப்பா வார்னிஷ் அடிச்சியா ஐயோ ஏண்டா ஒரு ஒயிட் ஹார்ஸ் விஸ்கி குடிச்சிட்டு குதிரை மேல ஒரு மாப்பிளை வந்தா எவ்வளவு கம்பீரமா இருக்கும் அதெல்லாம் நமக்கு ஏறாதுப்பா இது அடிச்சதா நமக்கு சித்தரும்பு கடிச்ச மாதிரியா இருக்கு அது அடிச்சே சித்தரும்பு கடிச்ச மாதிரி தான் இருக்கா அப்ப கட்டெரும்பு கடிக்கணும்னா என்ன பண்ணுவேன் பின்னாலேதான் பாத்ரூம் பையில மல்லிப்பூ தூக்கு உங்ககிட்ட சீக்கிரட்டா பேசணும் சேட்ஜி மாப்பிள்ளை கிட்ட என்ன சொல்றாரு ஒண்ணும் இல்ல பூந்த வீட்டுக்கு போய் எப்படி பொறுப்பா நடந்துக்கணுங்கிறத பூவுக்குள்ள புகுந்து சொல்றது அவங்க குடும்ப வழக்கம் ஜி இந்த பேட்டை வேலையெல்லாம் என்கிட்ட காட்டினேன் நண்டு காலை முறிக்கிற மாதிரி முறிச்சிடுவேன் ஜாக்கிரதை கல்யாணம் முடியற வரைக்கும் நான் தான் உனக்கு அப்பேன் அப்ப வடிவேல் அம்பேலா அவன் ஏவன்டா வடிவேலு அவன் தான் எங்க அப்பன்னு கேள்விப்பட்டேன் அப்படியே கேள்விதான் பட்டியா ஆமாப்பா சின்ன வயசுல பொறையும் சைனாட்டி வாங்கி கொடுத்தானா எங்க அம்மா சொன்னா டேய் அவன் கிடக்குறான் புறம்போக்கு இன்னைக்கு கல்யாணம் முடியற வரைக்கும் நான் தான் உனக்கு அப்பேன் ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன் என்ன இது மாப்பிள்ளை ஒத்துக்க மாட்டேன்னு கத்துறாரே அது ஒண்ணு இல்லைங்க அந்த வரதட்சணை 3 லட்சம் ரூபாயை விட்டு கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான் நீங்க உங்க வேலையை பாருங்க பையனை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஓஹோ அச்சா 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 அவ்வளவு அமௌண்ட் பேசிக்கினியா ஆமாண்டா டேய் நான் சொல்றபடி நீ நடந்துக்கினா நிறைய கலர் டியூப் லைட் போட்டு வீடியோ வச்சு பெரிய சாராய கடை உனக்கு சொந்தமா திறந்து தரேன் பேச்சு மாற மாட்டியா மாற மாட்டேன் தலையில அடி தற்சமே தலை எட்டாது வயிற்றுல அடிக்கிறேன் சத்தியம் 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 என்ன இது சேட்ஜி மாப்பிள்ளை இப்படி போட்டு அடிக்கிறாரு எதுவுமே எல்லாம் மீறிட்டா வச்சு வாங்க வேண்டியதானே இதை வெட்டிட்டா ஒண்ணும் கவலையே வேணும்
போலாம் வா. ஏப்பா ஆ? தும்மா துண்டு ஊரே அடைக்குமா? இப்ப எதுக்குடா ஊருகா? வாரிச்சு குடிச்சனா வாந்தி வருதுப்பா. ஐயோ, வரதட்சணையில பணமா வைப்பாங்களே தவிர ஊறுகாய் எல்லாம் வைக்க மாட்டாங்கடா. அர்த்தராத்திரியில கேக்குறிய பாவி, வாந்திய கொஞ்சம் உள்ள இழுத்துக்கோ. சாமந்தி, வரவு செலவை சீக்கிரம் பண்ணுங்க, நேரம் ஆகுது இல்ல. சேட்ஜி சொல்லி அனுப்பியிருக்குது, எடுத்துக்கிட்டு வந்துருவாங்க. ஒரு பரபரப்பு பண்ணுங்க. சீக்கிரம்ப்பா, கடை ஆரம்பிக்கணும்ல. என்ன மாப்பிள்ள கடைங்கிறாரு? அவனுக்கு இந்த வட்டி கடை மேல ஒரு ஆசை, அன்பு. ஓ அப்படியா? எங்கட ஊரு ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா. என்ன பேபி? நோ மேரேஜ். 5 lakhs. தாங்க. தாங்க. யாரும் இந்த அம்மா ஏன் வீட்டு கல்யாணத்துல வந்து நின்னுகிட்டு 5 லட்சம் 5 லட்சம்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஓ அந்த அம்மாவா? அந்த அம்மா சிலோனை சேர்ந்தவங்க. தான் மகளுக்கு கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக இங்க வந்தாங்க. ஒரு கல்யாண மோசடி கும்பல் அவங்கள சந்திச்சு 5 லட்சம் ரூபாய் ஏமாத்தி மோசடி பண்ணி அபகரிச்சுக்கிட்டாங்க. அட பாவிங்களா. அதுல இருந்து அந்த அம்மாவுக்கு பைத்தியம் பிடிச்சு ஒவ்வொரு கல்யாண வீட்டு வாசல்லையும் போய் நின்னுகிட்டு 5 லட்சம் 5 லட்சம்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஜல்தி கரோ சாமந்தி. சமந்த், என் ஊனமான பொண்ணு நல்லா வாழணுங்கிறதுக்காக என் கடைசி காசு வரைக்கும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். நீங்க தான் என் பொண்ணை கண்கலங்காம காப்பாத்தணும். அரே பகவான். பெத்த பொண்ண கல்யாணம் கட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக ராத்திரி பகலா ரத்தத்தை சிந்தி உழைச்சி பெரியவங்க சேர்த்த பணத்தை ஊரா போலி மாப்பிள்ளைங்களை தயார் பண்ணி வேஷம் போட்டு ஏமாத்துறியே. நீ திருடனா, நான் திருடனா? என்னது, போலி மாப்பிள்ளைகளை தயார் பண்ற மோசடி கும்பலா? சம்பந்தி, இவனை நம்பாதீங்க. இவன் சொல்றதெல்லாம் பொய். எது பொய்? ஆபத் பாந்தவ மாதிரி என் கூட பழகி எனக்கு தெரியாமலே என்ன உன் மகனாக்கி அந்த அம்மா கிட்ட அந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது 5 லட்சம் ஏமாத்தினியே, அது பொய்யா? அந்த அதிர்ச்சியில் அந்த அம்மா பைத்தியம் ஆயிட்டாங்க. நீ எனக்கு அப்ப நான் நடிச்சதுனால அந்த அவமானம் தாங்க முடியாம எங்க அம்மா செத்து போயிட்டாங்கடா. நானா போய் சொல்றேன்? அட பாவி, என் வாழ்க்கையில ஒரு சித்தெரும்புக்கு கூட நான் துரோகம் நினைச்சது இல்லடா. துரோகம் நினைச்சது இல்ல. துரோகம் நினைச்சது இல்ல, உன் துரோகத்தை தோல் விரிச்சு காட்டுறா. சிவன்கரமா, இங்க வாங்க. யூரின் வருது. போலாம் போலாம். இவன் உங்களுக்கு அடையாளம் தெரியுதா? சம்பந்தி, உண்மை வெளி வந்துருச்சு பாத்தீங்களா? என்னடா சொன்ன? இவனை தெரியல உங்களுக்கு? சரியா பார்த்துங்க. உங்களை மோசம் பண்ணுவேன், உங்களை ஏமாத்துறவன். தெரியல, நான் தெரிய வைக்கிறேன். நல்ல சமயத்திலே வந்து வாழ வேண்டிய என் பொண்ணையும் நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தையே காப்பாத்தி கொடுத்துட்டீங்க. நீங்க மட்டும் வரலைன்னா எல்லாமே பறி போயிருக்கும். கடவுள் மாதிரி வந்து காப்பாத்துனீங்க. என்ன வேணும் கேளுங்க தம்பி.
அவர் வந்திருக்காருப்பா. எவரு வந்திருக்கிறாரு? எத்தனையோ மாசமா தலைமறைவா இருந்தவன் இன்னைக்கு தைரியமா வந்து நிக்கிறத பார்த்து ஆச்சரியத்துல நீங்க ஊமை ஆயிட்டீங்க போல இருக்கு. நான் நிரபராதி நிரூபிக்கிறதுக்காக இங்க வரல. சமூகத்துல நிரந்தர சோம்பேறிங்கிற பட்டத்தோட அவமானப்பட இருந்த என்ன ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி நெருக்கடியை உண்டு பண்ணி நியாயத்தை உணர வச்ச உங்களுக்கு என் நன்றியை சொல்லிட்டு என் நிலைமையை புரிய வைக்கலான்னு வந்தேன். மனுஷனுக்கு சோதனை ஏற்படுத்தி முடிவுல சந்தோஷத்தை கொடுக்கிற சக்தி தெய்வத்துக்கு மட்டும்தான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அது மனுஷனுக்கும் உண்டு நிரூபிச்சிட்டீங்க. முளையிலேயே கிள்ளி எறியறத முத்த விட்டுட்டா வேறே வீணா போயிடுங்கிற விவரத்தை நான் அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். என் வாழ்க்கையில நடந்து போன இந்த வேதனை வெறும் சம்பவமா இல்லாம இந்த சமூகத்துக்கு பிரயோஜனப்படுற ஒரு சரித்திரமாகணும்னு நான் பிரியப்படுறேன். இது கல்யாண மோசடி கும்பல்ல பலியாக இருந்த பல பெண்களை காப்பாத்தினதுக்காக பெண்கள் நல உரிமை சங்கம் எனக்கு கொடுத்த தங்க பதக்கம். புரியுது, பதக்கத்தை காட்டி உங்க பாக்கிய பைசல் பண்ணிடுவேன்னு நினைச்சிட்டீங்களா? மாப்பிள்ள, என்ன பாக்குறீங்க? ஜோசியத்தையே நம்பிக்கிட்டு இருந்த மோகன்ராஜுக்கு எப்படி இப்படி ஒரு சம்பாத்தியம் கிடைச்சதுன்னா, உழைக்காமையே எப்படியும் சந்தோஷமா வாழ முடியும்னு நம்பிக்கிட்டு இருந்த அந்த மோகன்ராஜ் என்னைக்கோ செத்து போயிட்டான். அவனை சாகடிச்சிட்டாங்க. யார் தெரியுமா? கடைசியா கோடி துணி மூடிட்டு போன எங்க அம்மாவும் இடையிலேயே வெள்ளை துணி கட்டிக்கிட்ட என் தங்கச்சியும் அவங்கதான் என் மனசை மாத்துனாங்க, என்ன மனுஷனாக்குனாங்க. என் வார்த்தையில உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா உங்க மகளை என்னோட குடும்பம் நடத்த அனுப்புங்க. இல்லைன்னா உங்க இஷ்டம். நான் வரேன். மாப்பிள்ள, மனுஷ வாழ்க்கைக்கு உழைப்பு தான் முக்கியங்கிறத நீங்க உணர்ந்துட்டீங்க. மக வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மருமகனுக்கு பரீட்சை வச்ச பாவத்தை நானும் உணர்ந்துட்டேன். நீங்க எங்க போகணும்? நீங்க எங்க போறீங்களோ அங்க.